உற்பத்தி ஆகாது, நீ அழிந்து போவன் சாபம் போகிறார் தாட்சாயணி. திரும்பவும் தேவலோகத்துக்கு கைலாயத்துக்கு போறாங்க தாட்சாயணி. சுவாமி தியாக மாட்டார், என் சொல்ல மீறி நீ போனலையா வீட்டுக்கு வர வெளியே போட்டார். அப்ப சுவாமிக்கும் பார்வதிக்கும் கருத்து வேறுபாடுகள். என்னுடைய சக்தி இருந்ததுனால நீ வந்து இது பண்றேன்னு சக்திய நான் தனியா பிரிஞ்சு போறேன்னு. ஒரு ஆணுக்கு வந்து மனைவி இருந்தாதான் புகழ். மனைவி 4 நாளைக்கு வீட்டில் இருந்தாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, மனைவி சண்டை போட்டாலும் திட்டினாலும் மனைவி வீட்டில் இருந்தாதான் ஒரு கணவனுக்கு பெருமை. ஒரு கணவனுக்கு உரிய திட்டிக்கினாலும் ஒரு சொத்து தண்ணி பண்ண கொடுப்பாங்க. மனைவி இல்லைன்னா அந்த கணவனார் வந்து வாழ்க்கையில் சிறப்பு. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சிறப்பு. என்னதான் மருமகள் கவனிச்சாலும் மகள் கவனிச்சாலும் யாரு கவனிச்சாலும் மனைவி வழி வராது. அப்ப மனைவி தான் முக்கியம். அப்ப சிவபெருமான் நீ இல்லாம தனியா வாழ முடியும்னு சாப்பிடாரு. சிவம் அந்த கொம்பு இல்லைன்னா தவம். சக்தி இல்லைன்னா அந்த உடம்பு என்ன பண்ண, உடம்புல ஒரு சக்தியே இல்லை, பட்டு வெளியில பட்டு எடுக்கலாம் ஒன்றும் வர முடியாது. அப்ப சக்தி தான். சில பேர் நான் சாமி அம்பாலே கும்பிட மாட்டேன், சிவபெருமான் தான் கும்பிடுறது. சிவனும் பாது ஒன்று சேர்ந்தா இருக்கிறாங்க. லிங்கத்துல பாத்தீங்கன்னா 96 தத்துவங்கள், அனைத்து தேவர்கள் வெற்றிகளும் குடிக்கொண்டு இருக்கிறாங்க சிவலிங்கத்தில். சக்தி இல்லாம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த சிவபெருமான் தாட்சாயணியை சித்தி ஒருத்தருக்கு நாட்டியாடுகிற பொழுது சக்தி அப்படி ஒரு பகவான் 51 சக்தி பெற உருவாகிறது. அப்ப தாட்சாயணி பார்த்தார், சுவாமி எனக்கு இந்த பிறவி வேண்டாம், அடுத்த இதுல நான் வேற ஒரு மகளா வந்து பிறந்து மீனவர் ஒருத்தர் இருக்கிற பர்வதராஜனுக்கு மகளா பிறந்து பார்வதி கல்யாணம். நாளைக்கு சாமிக்கு பார்வதி கல்யாணம், பார்வதியா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப தட்சன் என்ன பண்ணாரு, சிவபெருமானை அழிப்பதற்காக யானையை எழுதி விடுறாரு. மதப்படுத்தி யானையை விட்ட உடனே போய் அதை அழித்து ஒரு சாமின்னு எழுதி விடுறாரு. யானையை தோலை ஊற்றி போரியா போத்தினார். பாம்பு வகையெல்லாம் ஏறி விடுறாரு. இந்த பாம்பு விஷப்பாம்புகள் எல்லாம் ஏறி விட்ட உடனே எல்லா பாம்பு சிவபெருமானை நோக்கி அவரை அழிப்பதற்காக கொடிய விஷங்களோடு கைவிடுறது. விநாயகப் பெருமான் பார்த்தாரு, ஒரு பாம்பை பிடிச்சி இடுப்புல அரஞ்சாங்கையிறார் கடினார். எம்பெருமான் நாராயணன் பார்த்தாரு, வயிற்றுலரனை அழிக்க வந்து ஒரு பாம்பை பிடிச்சி பழைய போட்டு படுத்துட்டார். அம்பாள் பார்த்தாங்க, கையில மோதிரமாகவும் காலில் கம்பலாகவும் தலையில கொடையாகவும் போட்டுனாங்க. சிவபெருமான் பார்த்தா ஒரு பாம்பை தலையில சுத்திக்கிறாரு, ஒரு பாம்பை காலில் சுத்திக்கிறாரு, ஒரு பாம்பை கழுத்துல போட்டுறாரு. அப்படி பாம்பை எல்லாம் சாமி ஒரு நாள் தூக்கி போட்டுறாரு. முருகப்பெருமான் பார்த்தாரு, ஒரு பாம்பை பிடிச்சி மயிலுக்கிற காலில் வச்சுக்கிறாரு. இப்படி அனைத்து சக்தி பூனலா போடுறாரு. பைரவபெருமான் பூனலா போடுறார், சிவபெருமான் வந்து பூனலா போடுறாரு. இடுப்புல வந்து இந்த பாம்பு தென்னை மாதிரி கட்டிக்கிறாங்க. அப்படியே அந்த தீயவனுடைய நாகங்களை எல்லாம் அழித்ததனால் செய்யலாம். அனைவருக்கும் நாகதோஷம் உள்ளவர்களெல்லாம் நாகதோஷம் தீர்ந்து திருமணம் கைவிட வேண்டும் மற்றும் புத்திரபாக்கம் உண்டாக வேண்டும் என்று குருவாரத்துல சிவனையோட மகான வழிபாடு பண்ணீங்கன்னா அவர் அதிகம். இந்த மகான் சன்னதி பிரசித்தி பெற்றது. மகான் பார்த்தீங்கன்னாக்கா குருவாரத்துல காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள குருவாரையில ஜீவவேதி வழிபாடு பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் குரு பாலினால அனைத்து காரியங்களும் தடைப்பட்டு நீங்களும். சத்தியமா சொல்றேன், நான் இருந்து நீங்க கூட போல சொல்றேன். குருவாரத்துல தீபம் வச்சுக்கிறாங்க, எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் குறையா இருந்தாலும் உடனே நிவர்த்தி பண்றாங்க. அதே போல இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள குருவாரையில தீபம் எடுத்துறாங்க. திருப்பூர் பார்த்து செவ்வாய்க்கிழமை அந்த 7:45 9 மணிக்குள்ள தீபம் எடுத்துவாங்க. போட்டு அமுதப்படாது. அப்போ அந்த ஜீவ வேண்டின்ற பொழுது நமக்கு குரு ஓரை வந்து வேலை செய்யும். இந்த மகான் சாதாரண மகான் இல்லை. மகான் வந்து சீடரை தேடி தானா இங்கே வந்துட்டார். மகான் ஜீவ சமாதி ஆனாங்க. சாமிதான் வந்து சமாதி ஆகிட்டு என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன், சந்தேகமா கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த பொருட்கள்லாம் வாங்கி சமாதி வைக்கலாம். வெல்வம், அப்புறம் செம்மண், குங்கலியம், கற்பூரம், சாம்பிராணி,
ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், வில்வம், இது வாசனை திரவியங்கள்லாம் போட்டு சாமிக்கு சமாதி போன அன்றைய காலத்தில் ஒரு பேருக்கு ஆயிரத்தி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு கூட பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. இருந்தாலும் இவருடைய பொருட்கள் சாமி எடுத்துக்கிறாங்க. சமாதி வச்சாங்க. சமாதி வச்சாங்க. உடனே பாருங்க, குறைஞ்சபட்சம் 2-3 மாசம் இங்கே தேடி வந்துட்டார். திசையை தேடி குரு வந்துட்டார். எவ்வளவு பெருமை இருக்கிறாங்க. அங்க இருக்கிற குருவே சொல்றாரு, அவர் சொன்னாத போயிட்டாரு சாமி இல்ல அப்படின்னு சொன்னதா சாமி சொல்றாரு. அவங்க சொன்னதா சொல்றாரு. அப்போ மகான் வந்து பெரிய பிரசித்தி பெற்ற மகான். அவங்க இருக்கிற போது பெருமை சில பேருக்கு தெரியாது. ஜீவசமயம் அவருடைய பெருமை தெரியும். கேரளாவில் போயிட்டு ஆசிரியர் வாக்கு கேட்டு சொன்னா எல்லாம் சுவாமி தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னே சுவாமி குரு சுவாமி உங்க கூட வந்துட்டாரு அப்படின்றாங்க. பெரிய மிராக்கல் ஆயிடுச்சு. சுவாமி யார் கூட வந்துட்டாரா? என்ன சொல்றீங்க? சுவாமி 3 மாசத்துலயே ஒரு சிஷியனை தேடி போயிட்டாரு. யாரு அந்த ஜீவசமாதிக்கு பொருள் வாங்கி கொடுத்த நபர் யாருன்னு என்னை ஆராயிறாங்க. குருநாதன்றது நான் வெளியில இருந்துதான் சுவாமியோட அனுகிரகம் வாங்கினேன். கிட்ட போய் சுவாமியோட பந்தாங்கனாலாம் அங்க இருக்கிறவங்க சுவாமியோட நெருக்கமா போய் நாங்கள் எப்படி நெருக்கமா இருக்கிறோம் அந்த மாதிரி தான் நிற்பாங்க. இந்த எரியவன் அங்கே தான் நிற்பேன். சுவாமி சொல்லுவேன், தையூர் குரு வந்துட்டாரு பண்ணு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சுவாமி கேட்பாங்க. அது கூட எனக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன் நான் இங்கிருந்து போறேன் இல்லையா, எனக்கு ஆனந்தம் வந்துடும், திருவிழ் வந்துடும், அப்புறம் அவன் நம்மளை வெளியே எடுத்துட்டு சாமி அந்த கெட்ட வந்துடுவான். அவங்க எண்ணத்துல சுவாமி என்னை பத்தி பொருள் பேசுறதுலாம் சொல்ல மாட்டாங்க. சுவாமி சொல்லாமலே அதான் சொல்றேன். 8 தான் அதான் சுவாமி சொல்லுவாங்க. கிட்ட வந்து சாமி கிட்ட இருந்தா சாமி கிட்ட பாருங்க முகமாக மாட்டேன் நெட்டகள் இதை நான் பல முறை சொல்றீங்க, நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிதான் இந்த எளியவனுக்கு தீட்சை கொடுத்து இது பண்ணேன். 3 மாசத்துல அங்க எல்லாம் முடிஞ்சதும் இந்த எளியவனுக்கு ஒரு மாலை பண்ணாங்க. அங்க எல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க. 37,000 வசூல் வந்தது. எளியவன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பொண்ணு வாங்கி ஜீவசமாதி பண்றோம். 37,000 வசூல் வந்த பிறகு அப்படியே 3வது நாள் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளவு ஆச்சு இந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அதெல்லாம் வாங்கி சுவாமிக்கு பண்ணியாச்சு, அந்த காசு வேண்டாம் நீங்களே வச்சுக்கணும். நிறைய செலவு பண்ணிட்ட மகான் வந்து சொல்லுவார், குருநாதர் நிறைய செலவு பண்ணுறோம், அவன் கோயிலுக்கு செலவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாராம். சரி நான் கொடுத்துட்டு வந்துடுவேன், சுவாமி கிட்ட கவர்ல போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படி கொடுக்க சொல்ல சுவாமி கிட்ட நேரடியாக ஒரு வாட்டி கொடுத்தேன். நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, நீங்க உங்க கோயிலை டெவலப் பண்ணீங்க, உங்க கோயில மதில் செலவு போடுறது பஸ் சொன்னார். சொன்னார். அப்பதான் எனக்கு ஞாபகம் இருந்தது. சரி சுவாமிக்கு வருடந்தோறும் நம்ம ஒரு 25,000 காணிக்கை கொடுத்துட்டே இருப்போம் அந்த கோயிலுக்கு. என்னமோ வாழ்க்கை சுவாமி கொடுக்கிறாரு, நம்ம அவருக்கு எவ்வளவு கொடுப்போம். இந்த கோயில்னால கூட எனக்கு பற்று இருக்காரு. சுவாமி தான் இருக்கிறார். சதாசிவம் தான் மாரீஸ்வரர் கூட ரொம்ப சிவான்னு தான் சொல்லி போயிருக்கி சதாசிவத்துக்கு சொல்லுவேன். அப்படியே சொல்லிதான் சுவாமி கிட்ட தீட்சை வாங்கி கொடுத்த காணிக்கை அப்படியே திருப்பி கொடுத்தேன். நிறைய கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை காணிக்கை சொத்து கொடுத்தாரு. அது 8 மணிக்கு